நீங்கள் இயேசுவின் நாமத்திலே என் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வருவதாக, விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, வெற்றி வருவதாக, இருள் நீங்குவதாக சொல்லி பாருங்கள். கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கீழாக வைத்திருப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, அவள் மேலாக வைத்திருப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே நீங்கள் சத்ருவினால் கொண்டு வரப்படுகின்ற துன்பம், வேதனை, கஷ்டம், இருளுக்குள் இருப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த இருளை இயேசுவின் நாமத்திலே விரட்டி நீங்கள் ஒளியாக வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் புது பலனுண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் என்று. இயேசுவின் நாமத்தில் புது பலனுண்டு, உலர்ந்த எலும்பும் உயிர் பெறும் என்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் என்று, உன்னத வல்லமை இறங்கிடும் என்று. பலவீனம் சுகவீனம் நீங்கிடும் என்று, உன்னத வல்லமை இறங்கிடும் என்று. தெய்வீக சுகமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா. குருமாக அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். இயேசுவின் பேர் சொல்ல பேய் நடு நடுங்கும், அசுத்த ஆவிகள் அகன்றே ஓடும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். அந்தகார வல்லமை அழிந்தே போகும், சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்தே நொறுங்கும். பிசாசை ஜெயித்திடுவோம் நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. அல்லேலூயா
ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உன்னதமான ஒரு ஆயுதமா, பலத்த ஆயுதமாகும். தந்தையாகிய கடவுள் இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் வெற்றியோடும் விடுதலையோடும் வாழ்வதற்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் இயேசு என்கிற நாமம். அவ்வளவுதான். அவருடைய நாமத்தின் வழியாக நமக்கு வேண்டிய அத்தனையும் அருளப்படுகிறது என்று திருமறை சொல்லுகிறது. கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக எங்களுக்கு வேண்டிய, எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய, எங்கள் தலைமுறைக்கு வேண்டிய அத்தனையும் அருளப்படுகிறதா? அன்றைக்கு பேதுருவும் யோவானும் இயேசுவின் நாமத்தின் வல்லமை எப்படி கண்டார்கள் என்றால், எப்பொழுது ஒரு முடக்குவாதமற்றவரை பார்த்து எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்திரு என்று சொன்ன பொழுதுதான் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தின் வல்லமை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்தது, பொன்னை விட வெள்ளியை விட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்துக்கு சக்தி உண்டு என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதுபோல நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறீர்களோ அப்பொழுது வல்லமை வெளிப்படும். அன்பானவர்களே, உங்கள் உடலில் இருக்கிற நோயை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் என் உடலை விட்டு அகன்று போவதாக, என் எலும்புகளை விட்டு நீங்கி போவதாக, என் இரத்தத்தில் இருந்து இல்லாமல் போவதாக, என் வயிற்றில் இருந்து இல்லாமல் போவதாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து இல்லாமல் போவதாக. அப்பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தின் வல்லமையை காண்பீர்கள். You will see the power of the Jesus name. When you say in Jesus name, my sickness will disappear in my Jesus name, you will see the power of God. நீங்கள் இயேசுவின் நாமத்திலே என் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வருவதாக, விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக, வெற்றி வருவதாக, இருள் நீங்குவதாக சொல்லி பாருங்கள். கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கீழாக வைத்திருப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, அவர் மேலாக வைத்திருப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே நீங்கள் சத்ருவினால் கொண்டு வரப்படுகின்ற துன்பம், வேதனை, கஷ்டம், இருளுக்குள் இருப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த இருளை இயேசுவின் நாமத்திலே விரட்டி நீங்கள் ஒளியாக வாழ்வதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். உங்கள் கருவிலே இறைவன் தந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்வை காணும்படி இறைவன் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் கையிடும் வேலையிலே ஆசீர்வாதத்தை காணும்படி இறைவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்தெடுத்திருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருக்குள் இருப்பதனாலே நீங்கள் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு விலை உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் எங்களோடு இருக்கின்றாரோ அப்பொழுது புயல் அடங்குவதை நம்மால் காண முடியும், கொந்தளிப்பு அமைதி அடைவதை நம்மால் காண முடியும், நோய்கள் குணமடைவதை நம்மால் காண முடியும், இயற்கை அடங்குவதை நம்மால் காண முடியும். ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார், அவர் வல்லவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. அமைதியாக, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. சொல்லுவோம், நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. மீண்டுமாக, நல்லவர் நீர்தானே. இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர். மீண்டுமாக, நல்லவர்
தூரமாக நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, மீண்டுமாக நல்லவர் நீர்தானே. இப்படி எங்கள் குரலை உயர்த்தி Lord, you are only. எல்லாம் நீர்தானே, மீண்டுமாக வல்லவர் நீர்தானே, Praise Him, praise Him. எல்லாம் நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பெலனும் நீர்தானே, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பெலனும் நீர்தானே. என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே. என் கீதம் என் பாடல் அப்படியே சொல்லுவோம், எல்லாமே நீர்தானே. தூரமாக என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி, தூரமாக நல்லவர் நீர்தானே. நம் ஆண்டவரை போற்றுவோம், அவரை மாட்சிப்படுத்துவோம். எங்கள் குரல்களை உயர்த்தி, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் என்னை நேசிக்கிற ஆண்டவர், என்னை கைவிடாத கடவுள், என் மேல் இரக்கமாயிருக்கிற ஆண்டவர். அப்பா, நீர் என் மேல் தயவு காட்டுகிற ஆண்டவர், என் குடும்பத்தை நினைவு கூறுகிற தெய்வம் நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர், என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். எல்லாம் நீதானே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தூரமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் அப்படியே குரலை உயர்த்தி பாடுங்கள், குரலை உயர்த்தி பாடி ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு தூரம் குரலை உயர்த்தி பாடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் ஆண்டவருடைய வல்லமைக்குள் வருகிறீர்கள் அன்பானவர்களே. நீங்கள் அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரம்புவீர்கள் அன்பானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தூரமாக அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பாறை சாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பாறை சாற்றுவேன்.
தோறுமாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகம் எல்லோர் மேலும் வருவதாக, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வருவதாக இந்த நேரத்திலே ஆண்டவரே, இது இவர்களுடைய நாளாக மாறட்டும் அப்பா. இது ஒரு அற்புதத்தின் நாளாக மாறட்டும். இந்த நேரத்தில் விடுதலை நாளாக மாறட்டும், வெற்றி நாளாக மாறட்டும். அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அப்படி எல்லாருமாக கரங்களை விரித்து உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை உற்சாகமாக போற்றுவோமா இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், நீர் வெற்றியின் ஆண்டவர், சமாதானத்தின் தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவரே, எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக வந்தவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, என்று மாறாத தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், மாறாதவர் ஆண்டவரே, நீர் ஒருபோதும் கண்ணயர்வதில்லை, நீர் ஒருபோதும் உறங்குவதில்லை. இஸ்ரவேலின் ஆண்டவரே, எங்களை காக்கும் கடவுள் நீர், எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் நீர், எங்களை சிறகினால் மூடிக்கொள்ளுகிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் தனிமையை நீக்குகிற ஆண்டவரே, தடைகளை உதைக்கிற ஆண்டவரே, செங்கடலை பிரிக்கிற ஆண்டவரே, யோர்தான் நதியை நிறுத்துகிற ஆண்டவரே, எரிகோ மதிலை உடைத்து போடுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடுகிற ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவரே, எங்களை குணமாக்குகிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களுக்காக செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த புகழ்ச்சியின் பிரசனத்திலே நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். நெருப்பு எங்கள் மேல் பற்றாமல் காக்கிற ஆண்டவரே,
உம்மை நாங்கள் போற்றுகிறோம் போற்றுகிறோம் துதிக்கிறோம் அப்பா. சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற ஆண்டவரே, நோயின் தன்மையை குறைத்து போடுகிற ஆண்டவரே, அகற்றி போடுகிற ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். விடுதலை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இருள் விலகி போவதற்காக ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமைகள் அகன்று போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த புகழ்ச்சி நேரத்திலே ஆண்டவரே நீர் தாமே கால்கள் குணமாகும்படி செய்வதற்காக, சப்பானிகள் எழுந்து நடக்கும்படி செய்வதற்காக, காது கேட்காதவனே காதுகள் கேட்கும்படி செய்வதற்காக, கண்கள் குணமடையும்படி செய்வதற்காக, வயிற்றில் உள்ள நோய்கள் குணமடையும்படி செய்வதற்காக, வைத்தியத்தினால் முடியாததை நீர் இப்பொழுதே அற்புதமாக மாற்றிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இயேசுவே. அன்றைக்கு நீர் பிசாசுகளை விரட்டியது போல இந்த நேரத்திலும் பிசாசை நீர் விரட்டுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார வல்லமையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாக்கினுடைய விதைகள் 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி செய்தது போல இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நீங்கி போவதற்காக, வறட்சி அகன்று போவதற்காக, இல்லாமை நீங்கி போவதற்காக, புதிய பாதைகள் திறக்கப்படுவதற்காக, ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதற்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெலனும் மரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. ஏனென்றால் நீர் நல்லவர், ஏனென்றால் நீர் வல்லவர், நீர் மாறாதவர், எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், எங்களுக்கு அரணாக இருக்கிறீர். சத்துரு எங்களை நெருங்க முடியாது, தீமை எங்களை அணுக முடியாது, இருளங்களை வெற்றி கொள்ள முடியாது. நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டையுமாக இருக்கிறீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீ, என் யெகோவா ராப்பா, என் பரிகாரி நீ, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, லோருமாக பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே, ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. எல்லாரும் சொல்லுவோம், ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ, என் யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீ, என் யெகோவா ஷம்மா, பரிகாரி நீ, என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ, உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு
புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தந்தை உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம்.